புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல கடவுளே, இந்த 1 மணி நேர ஆராதனை வேளையிலே உமது அருளுக்காக, உமது அன்பிற்காக, உமது ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே நாங்கள் முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி என்ற ஒரே குடும்பமாக தமிழ் பேசக்கூடிய அல்லது எல்லா மொழியை சார்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட ஒரே குடும்பமாக ஆண்டவரே உமது பாதத்திலே வந்திருக்கின்றோம். யாரிடம் செல்வோம் ஆண்டவரே? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடமன்றோ இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்த பேதுருவை போல ஆண்டவரே, நாங்களும் நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு எல்லாம் என்ற நம்பிக்கையிலே உமது பாதத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆசீர்வதித்தார்கள். திருப்பாடல் 69 நாங்கள் வாசிப்பதை போல, கடவுளே உமது பேரன்பினால் எங்களுக்கு பதில் மொழி தாரும் என்று சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் பேராலயத்திலே கடவுளே உமது பேரன்பினால் எங்களுக்கு பதில் மொழி தாரும் என்று சொல்லி ஜெபித்த அந்த இஸ்ராயேல் மக்களுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து கொண்டு ஆண்டவரே, நாங்களும் இந்த நாளிலே, இந்த நற்கருணை வேளையிலே, கடவுளே உமது பேரன்பினால் எங்களுக்கு பதில் மொழி தாரும் என்று சொல்லி ஜெபிக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, உமது அன்பினால் எங்களை புதுப்பித்தருள்வீராக. உமது இரக்கத்தினால் எங்களை நீர் மீண்டுமாக கட்டி எழுப்புவீராக. ஆண்டவரே, உமது மன்னிப்பினால் எங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை மன்னித்து மீண்டுமாக வாழ்வதற்குரிய நம்பிக்கை எங்களுக்குள் விதைப்பீராக. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு துணையாயிருந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை.
எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க, உன்னாமம்
அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, உம் நாமம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி போற்றுகிறோம். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதிர்மொழி அளித்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்கள் இணைந்து பாடுகிற பொழுது உமது மாபெரும் பேரன்பை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லையில்லா பேர் ஆனந்தம் அடைகின்றோம். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய தகுதியையும் எங்களுடைய திறமையும் எங்களுடைய சக்தியையும் ஆற்றலையும் நினைத்து பார்த்து அவற்றை சரியான விதத்திலே நாங்கள் மதிப்பீடு செய்து பார்த்தோம் என்றால், இந்த உலகிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இடம் மிக மிக பெரிய இடம். எங்களை தகுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி உயர்த்தி இருக்கிற இடம் எங்களுடைய தகுதிக்கு மிஞ்சிய இடமாக இருக்கிறது என்பதை அறிகிறோம். எனவே உமது பேரன்பை நினைத்து எங்கள் மீது நீர் கொண்டுள்ள பற்றுறுதியை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். என் உயிரானவரே, என் உயிரோடு கலந்தவரே என்று சொல்லி உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உமது பேர் அன்பினால் எங்களுக்கு எப்பொழுதுமே பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உமது அன்பு எப்பொழுதும் எங்கள் மீது நிலைத்திருக்கிறது. நாங்கள் உம்மை அன்பு செய்ய மறந்தாலும் கூட, உம்மை மறுதளித்தாலும் கூட, உம்மை விட்டு வெகு தூரத்தில் சென்றாலும் கூட நீர் எங்களை கட்டி அணைத்து மீண்டுமாய் உமது செட்டையின் கீழ் அரவணைத்து காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். முதமையிலான பேரன்பிற்காக இந்த வேளையிலே நன்றி கூறுகிறோம். பல நேரங்களிலே நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளை நினைக்கிற பொழுது கண்கள் கலங்குகின்றது, உருகுலைந்து போகிறோம். காரணம், நாங்கள் அதற்கெல்லாம் தகுதியற்றவர்கள் என்பதை எங்களால் உணர முடிகிறது. நாங்கள் தகுதியற்றவராக இருந்தாலும் கூட இன்னும் 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 என்று சொல்லி இன்னும் அதிகமாய் உமது அன்பையும் இரக்கத்தையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். உமது அன்பும் இரக்கம் அளப்பெரியது. என் உயிரான இயேசுவே, என்னோடு கலந்து என் வாழ்வை மாற்றும். உமது பேரன்பிற்கும் உமது இரக்கத்திற்கும் தகுதி உள்ளவர்களாக என்னை மாற்றும். என்னுடைய சிறு சிறு செயல்களிலிருந்து நான் ஒவ்வொரு நாளும் செய்கிற எல்லா செயல்களிலும் உமது அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்த மனிதனாக நான் வாழ அருள் தாரும். உமது இரக்கத்தாலும் அன்பாலும் எங்களை புடை சூழ்ந்து தொடர்ந்து காத்தருளும். ஆமென். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம்
மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உன் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே, உன் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே, நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே, நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே, என் உயிரான உயிரான
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திருப்பாடல் 69. பதில் மொழி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். உன் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதரானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேர் இரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடவுளும் அதில் வாழும் யாவும் அவரை புகழட்டும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, உம்மை நெருங்கி வாழ்வது, உம்முடைய சமூகத்தில் வாழ்வது எவ்வளவோ அழகான நாட்கள், எவ்வளவோ அற்புதமான நேரங்கள். ஆனாலும் பலர் இதை வீணென்று கருதுகிறார்கள். திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல, ஆண்டவர் மீது இவன் நம்பிக்கை வைத்தானே, இவனை பாருங்கள் என்று சொல்லி எள்ளி நகையாடுகிறார்கள். ஆண்டவரே, இதோ உம்முடைய பேர் அன்பினால் எங்களுக்கு பதில் மொழி தந்தருளும். மற்றவர்களுக்கு முன்பாக நீர் எங்களை உயர்த்தி பிடிக்கிற இந்த ஒரு வாழ்வு எங்களது ஈடேற்றத்திற்கு உதவி செய்யாமல் போனாலும் கூட, இதோ உம்மை சார்ந்து வாழ்கிற நேரத்தில் உம்மோடு இணைந்து வாழ்கிறவர்கள் ஒரு பொழுதும் அழிவுற விடுவதில்லை என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே, பல நேரங்களில் என்னுடைய ஆண்டவர் எனக்கு போதும் என்று உம்மை இறுக பற்றி இருக்கிற, உம்மை மட்டும் நம்பி இருக்கிற இந்த மக்கள் மீது கருணை கண் பாரும். இவர்கள் ஒரு பொழுதும் தளர்ந்து விடாதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து விடாதபடிக்கு, உம்மை விட்டு விலகி விடாதபடிக்கு இவர்களுக்கு உம்முடைய பேரன்பை பதிலாக தந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய அந்த அருகாமை எவ்வளவு அழகானது, உம்முடைய உடனிருப்பு எவ்வளவு நம்பிக்கையை தரக்கூடியது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் வழிநடத்துகின்ற அந்த வாழ்வு எவ்வளவு மகத்துவமானது. ஆண்டவரே, இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தடுமாறி தத்தளிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் தாமே எங்களை கரம் கோர்த்து கொள்வார்
எங்களை வழிநடத்துவார் என்பதை நாங்கள் உணர்வதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் எங்களை கண்டு நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், உம்முடைய இறை அரசுக்கு சொந்தமான மக்கள் என்கிற ஒரு உணர்வை மற்றவர்களுக்குள்ளும் விதைத்தருளும். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வீழ்ந்து போவதில்லை. உம்மை தேடி வருகிறவர்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. உம்மோடு இணைந்திருக்கிறவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை என்கிற அசைக்க முடியாத உணர்வை இந்த உலகத்திற்கு தந்தருளும். எங்களை பார்ப்போர்களுக்கு நீர் உணர்த்தி அருளும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் வெற்றி பெறுகிற பொழுது உம்முடைய அற்புதமான சான்று உலகமெங்கும் பறைசாற்றப்படுகிறது. இன்னும் இன்னும் உம்மீது உள்ள அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஆழமாகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, அத்தகைய ஒரு உணர்வை, அத்தகைய ஒரு வாழ்வை, மொத்தத்தில் உம்முடைய பேரன்பை எங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இரும், தந்து கொண்டே இரும், தந்து கொண்டே இரும். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். கண்காலும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்காலும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காட்டிடுவார், கண்ணாக என்னாலும் காட்டிடுவார். என்னுயிரே, என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே, என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். என்னுயிரே, என்னுயிரே கலக்கம் கொள்ள
தள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். எங்களை காக்கின்ற தெய்வமே, எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களின் அரணாய் கோட்டையாய் இருந்து எங்களை பாதுகாக்கின்ற தெய்வமே, நாங்கள் செல்லுகின்ற பாதைகளில் எங்களுக்கு முன்னும் எங்களுக்கு பாதுகாவலாய் இருக்க எங்களுக்கு பின்னும் எங்களை ஆசீர்வதிக்க என்னாலும் எங்கள் மேலும் இருக்கிற ஆண்டவரே, நற்கருணையிலே உயிரோடு எங்களுக்காய் காத்திருக்கிறவரே, இதோ நன்றியோடு இந்த திருப்பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, எங்களுடைய பேறு பலன்களால் அல்ல, எங்களுடைய நற்செயல்களால் அல்ல, நாங்கள் நல்லவர்களாய் வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதற்காய் அல்ல, நாங்கள் என்னாலும் இதோ இந்த ஜெப வழிபாடுகளிலே உம்மோடு இணைந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதால் அல்ல, நாங்கள் என்னாலும் உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்கிறோம், பரம்பரை பரம்பரையாய் நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், இந்த திரு அவைக்கு நாங்கள் அநேக காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதற்காக அல்ல, உமது இரக்கத்தினால், உமது பரிவன்பினால், உமது மேலான கிருபையினால் எங்களுக்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரே. என்னாலும் எங்களோடு இருக்கிற தெய்வமே, இதோ இந்த வல்லமையான நேரத்தில், இந்த புனிதமான தருணத்தில் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு பல்வேறு இயக்கங்களோடு அண்டே உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை நீர் தயவாய் கண்ணோக்கி அருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களில் உலகமெங்கும் நடக்கின்ற போர்களினால் நாடுகளுக்கு இடையே பல்வேறு காரணங்களுக்காக எங்கள் நாட்டை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும், எங்கள் மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், எங்கள் நாட்டினுடைய எல்லைகளை நாங்கள் விரிவாக்கம் செய்ய வேண்டும், எங்களது மக்களை மற்ற நாடுகளிலே அந்த பகுதிகளிலே குடியேற்றம் செய்ய வேண்டும், இந்த நாடு எங்களுடையது, எங்கள் இனத்திற்குரியது, எங்கள் மொழிக்குரியது என்று பல்வேறு காரணங்களை முன்னாடி எடுத்து வைத்து ஆண்டவர் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் படும் துன்பங்களை அவலங்களை இழந்து தவிக்கும், எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் இல்லாத சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை நீர் தயவாய் கண்ணோக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு தன் சொந்த நாடு, சொந்த பூமி, சொந்த வீடு, சொந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு புலம்பெயர்ந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள மறுவாழ்வை தேடி புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்த நேரத்திலே உமது திருப்பாதத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஏழைகளின், இந்த எளிய மக்களின் எதிர்பார்ப்பிற்கு பதில் மொழி தாரும் ஆண்டவரே. இயக்கத்தை போக்கி அவர்களை ஆசிர்வதியும், அவர்களுக்கு நீரே அரணாய் கோட்டையாய் வாரும் ஆண்டவரே. இதோ என்னுடைய மக்கள் எகிப்திலே அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவர்கள் அழுகுரலை நான் உணர்ந்தேன், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் சும்மா இருக்க நான் தயாராக இல்லை. மோசே, நீ போய் அவர்களை விடுதலை செய்து வா என்று அனுப்பிய ஆண்டவர் நீர். நாங்கள் பாவிகளாய் இருக்கிறோம் என்று எங்களை கைவிட்டு விடாமல் உமது அன்பு மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நீர். எங்களுக்காய் இறுதி சொட்டு ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட, எங்களை ரட்சித்த தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ இந்த புனிதமான நேரத்தில் உமது உயிருள்ள பிரசனத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிற உமது பிள்ளைகளின் மீது கருணை கண் காட்டியருளும். அபலைகளாய், அடிமைகளாய், அனாதைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகளை, உமது சாயலை தாங்கி அந்த பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. அதே நேரத்தில் சுயநலத்திற்காக, சுய கௌரவத்திற்காக, தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல்வேறு நிலைகளில் மக்களை துன்புறுத்துகின்ற
மக்களின் வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கின்ற தலைவர்களை நீரை மனமாறச் செய்யும். நல்ல எண்ணங்களை அவருடைய உள்ளங்களிலே விதைத்தியருளும். சமாதானத்தின் தூதர்களை அவர்களை மாற்றியருளும். உலகிலே, இந்த நாடுகளிலே சமாதானத்தை கட்டி எழுப்புகின்ற மக்களாய், மனிதர்களாய், தலைவர்களாய் அவர்களை மாற்றும்படியாய் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்தவர்களாய், விசுவசித்தவர்களாய், ஆண்டவரே, உமது அன்பை, உமது இரக்கத்தை மறந்து வாழ்கின்ற இந்த மனிதத்தின் மீது இரக்கம் காட்டும்படியாய் இதோ இந்த நேரத்திலே உமது வல்லமையான உமது அன்பிலே பற்றி எறிகின்ற இதயத்திற்கு எங்களையே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை கண்ணி சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை கடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு, அலை கடலை விட பரந்த பேரன்பு, அன்னை மறந்தெல்லாம் திரையிடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைந்திடும் அன்பு, மலை போல் எழுந்தென்னை வளைந்திடும் அன்பு, சில
என பெருமை நிறுத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. எனக்காக மனு ஒரு தரித்த நல்லன்பு, எனக்காக தந்தையை உணவாக்கும் அன்பு, எனக்காக மனு ஒரு தரித்த நல்லன்பு, எனக்காக தந்தையை உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக உயிரையே தந்தது அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இயேசுவே உமது பேரன்பை ஒரு காலமும் ஒரு நாளும் நாங்கள் மறந்து போவதில்லை. உமது அன்பினால் தான் எங்கள் ஒவ்வொருவரும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய திருப்பாடலை நாங்கள் மீண்டுமாய் அசை போட்டு பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது, ஆண்டவரே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும், நீர் துணை செய்வதில் நீர் மாறாதவர் என்றெல்லாம் தாவீது அரசர் மிகவும் அருமையாக அனுபவித்து அவரை புகழ்ந்து பாடுகிறார். அவருடைய எத்தகைய சூழ்நிலையினாலும் அவர் பாவியாக பாவம் செய்து கடவுளை விட்டு சென்றாலும், மனித பலவீனம் இருந்தாலும் கூட கடவுளுடைய பேரன்பின் பெருக்கம் எது என்பதை அவர் அதனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உணர்ந்ததால் தான் இவ்வாறு அவரால் சொல்ல முடிகிறது. அவர் எப்பொழுதுமே துணை செய்வதிலே மாறாதவர். இந்த கடவுளை தேடி நிற்கிற பொழுது, கடவுளே நீரே என் வாழ்வின் தஞ்சம் என்று அவரிடம் சரணாகதி ஆகிற பொழுது, அவர் எப்பொழுதுமே மாறாத கடவுளாக நமக்கு துணை செய்கிற கடவுளாக இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளை சிக்கன பற்றி கொண்டு அவரோடு இணைய ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பயம், போராட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறது. கடவுளுடைய அருளும் இரக்கும் எப்பொழுதும் நம்மை தங்கி வழி நடத்துகிறது. தாய் அடிக்கடி சொல்வார்கள், கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்து விட்டார் என்றால் வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். இந்த உலகில் எந்த மனிதனாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. கடவுளுடைய பேரன்பு நமக்கு நிச்சயமாய் நிர்ணயிக்கிற உறுதிப்படுத்தப்படுகிற பொழுது இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள் எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பார்த்தோம் என்றால், தொழிலுக்காக குடும்பத்திற்காக எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு போராட்டம், ஒரு பயம், அடுத்து என்ன செய்வது, எப்படி போவதெல்லாம் என்று இருக்கும். எப்பொழுது குடும்பமாக இணைந்து குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களுமே ஆண்டவரே உமது பேரிரக்கத்தினால் எங்களை காத்தருளும், எங்களுக்கு எப்பொழுதும் துணை செய்ய மறவாத கடவுளாயிருப்பதால் உம்மை மட்டுமே நம்பி இருக்கிறோம் என்று சரணாகதி அடிக்கிற பொழுது கடவுள் பார்த்து கொள்வார். இப்போ இல்லைனா என்ன கொடுப்பார், நமக்குன்னு உள்ளதை கொடுத்தே ஆகுவார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வர ஆரம்பிக்கிறது. எல்லா குடும்பத்திலும் தானே பிரச்சனை இருக்கிறது, நமக்கும் வரும், ஆனால் கடவுள் அதனை மாற்றி சமாதானத்தை கொண்டு வருவார் என்றெல்லாம் எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கிறது. எவ்வளவோ மழையென தெரிந்த எல்லாம் சிறு கடுகென மாறிவிட்டு போகிறது. எனவே இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கடவுள் பாதத்தில் அர்ப்பணிப்போம்.
அவரை மட்டும் நம்பி, அவருடைய பேர் இரக்கத்தை மட்டும் நம்பி நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அர்ப்பணிப்போம். எதெல்லாம் மலையென நமக்கு தருகிறதோ, எவையெல்லாம் முடியாது என்று தோன்றுகிறதோ, எவையெல்லாம் இது இயலாதது என்று தோன்றுகிறதோ, எல்லாவற்றையும் தாவீது அரசனை போல கடவுள் பாதத்தில் அர்ப்பணித்து செல்வோம். மனித பணவீனத்திலே, மனித முயற்சியிலே நான் செய்வதையெல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே, உமது இரக்கத்தால் என்னை புடைசூழ நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் என்று அவரிடம் அர்ப்பணித்து, தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து போவோம். நம்முடைய நிலையை அவரிடம் எடுத்து கூறுவோம். அவர் நம்மை ஒன்றிணைத்து முழுமையான பாத்திரமாக்கி நம்மை வழி நடத்துவார். ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீ உறவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். தகுதியற்றவர்களாக உடல் நிலையில் என்றாலும் சரி, மனநிலையில் என்றாலும் சரி ஆண்டவரே, தகுதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவரே, நீர் உடைந்த பாத்திரமாக இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவரே, நீர் உமக்கு உரிய பொக்கிஷமாக, பாத்திரமாக, உமக்கு உரிய விலை மதிப்பற்ற பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பகமாக
ஆண்டவரே நீர் மாற்றிக் கொண்டிருக்கிறீர், மாற்றுகிறீர். உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தேவமே இறைவா, இந்த வேளையிலே இதோ அப்பா தந்தா என்று கூவி அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக. அதிலும் குறிப்பாக பல்வேறு நோய் நொடிகளினால் ஆண்டவரே நீரே எங்களுடைய அடைக்கலம், நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக. நோய் நொடிகளோடு, குறிப்பாக ஆண்டவரே கொடுமையான நோய் நொடிகளோடு, கேன்சர் போன்ற நோய் நொடிகளோடு, சர்க்கரை வியாதிகளோடு, இன்னும் பல்வேறு சொல்ல முடியாத நோய் நொடிகளோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஆண்டவரை நீர்தாமை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏனெனில் ஆண்டவர் உன்னை வேடரின் கண்ணி நின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்பு வைப்பார். அவர் உன்னை சிறைகளில் அரவணைப்பார். அவரது சிறைகளின் கீழ் நீர் புகலிடம் கொள்வீர் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சிறைகளின் நிழலிலே பத்திரப்படுத்தியருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிலும் குறிப்பாக முதுமையிலும் தனிமையிலும் ஆண்டவரே தேசத்திலே பல்வேறு இடங்களிலே வாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பல நேரங்களிலே ஆலயத்திற்கு அருகில் இளமையான தருணத்திலே ஒவ்வொரு திருப்பலிக்கும் சென்று வர முடியக்கூடிய சூழலில் இருந்த சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே உண்டு. ஆனால் இன்று வேலையின் காரணமாக அல்லது பிற சந்தர்ப்பவாத சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு நாடுகளிலே ஆலயங்களே பக்கத்தில் இல்லை என்ற உணர்விலே ஆண்டவரே மாதா தொலைக்காட்சி மட்டுமே ஆன்மீகத்தினுடைய அருள் வாழ்வினுடைய ஊற்று என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இதோ இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிப்பீராக. நீரே அவர்களோடு இருந்து ஆண்டவர் உமது அருள் பொழிவை ஆசீர்வாதத்தை அவர்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது ஆவியினுடைய வல்லமையை, உமது ஆவியினுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் பெற்று மகிழச் செய்வீராக. ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். 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 வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.